இன்னும் எவ்வளவு சேர்க்கப்பட்ட சந்தேகம் வந்தா கூட வேதம் நம்புறதுக்கு எந்த அருகதை எனக்கு கிடையாது, இந்த தகுதி இருக்கு இல்லை. அடுத்து இன்னொரு தகுதி என்னன்னு கேட்டா, அதே தகுதியுடைய தொடரா கூட நீங்க இதை வச்சுக்கலாம். வேதத்துல கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. இது எல்லாரும் ஒத்துக்கத்தான் சரிங்க, எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. இதை வேதம்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகமும் ஒரு இடத்துல ஒத்துக்கிறது. எப்படி? நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று உபாகமம் 4:21 குறிப்பிடுகிறது. நான் உனக்கு விதிக்கின்ற யாவையும் செய்யும்படி கவனமாயிரி, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். உபாகமம் 12:32. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நீதிமொழிகள் 30:6. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்குது. என்ன தெரியுதெல்லாம்? வேதம் என்பது அடுத்த ஆளுக்கு சேர்க்கிற மாதிரியோ நீக்கிற மாதிரியோ கூட்டுற மாதிரியோ குறைக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் வரிசையாக வருங்க. பைபிளில் என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு இந்த தகுதி குரானுக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம், அதை சொல்லுமே. குரானுக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம், கூடுதல் குறைவு அடித்து சொல்லுவேன். குரானுக்கு இல்லைன்னு இருக்குன்னு அவர் தான் சொல்லணும். குரானில் கூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் காட்டட்டும், குரானில் குறைக்கப்பட்டிருக்குன்னா கொண்டாந்து காட்டட்டும். குரானுக்கு குரான் வித்தியாசப்படுதுன்னு கூட சொன்னார். என்ன வித்தியாசப்படுது? பக்கம் வித்தியாசப்படும். பக்கம் வித்தியாசப்பட்டா என்ன? மேட்டர் வித்தியாசப்படுதா? சீரியஸாக தான் இருந்தீங்க. கவலைப்படணும் அவங்களுக்காக வேண்டி. அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம கவலைப்படணும், அனுதாபப்படணும். அப்போ பக்கங்கள் வித்தியாசப்படுது, குரானில் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்குருவோம். அது மாதிரி நம்பர்கள் இருக்கா இல்லையா? நம்பரை அல்லாஹ் சொல்லலைங்க. 7, 18, 8, 19 நம்பர் அல்லாஹ் சொல்லலை. வேதத்தினுடைய வசனங்கள் அல்லாஹ் சொன்னா மனிதன் கண்டுபிடிப்பதற்காக இந்த நம்பரை போட்டுட்டான். சில குரான்ல 2 வசனத்தை சேர்த்து ஒரு நம்பரை குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அவங்க வசதிக்கு நம்பர் அவங்க போட்டுக்கிட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு நம்பர். அர்-ரஹ்மானிர் ரஹீம் ஒரு நம்பர்னா 1 1 2 ஆயிடுச்சு. சில பேர் என்ன செய்வாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் நம்பர் 1 மாலிகி யௌமிதீன் 1. அதாவது எந்த இடத்துல அவங்க சென்டென்ஸ் முடிகிறதாக கருதுறாங்களோ அந்த இடத்துல நம்பரை போட்டுக்குவாங்க. அது மாதிரி சில தர்ஜுமாக்கள்ல அப்துல் ஹமீத் பாக்கவி தர்ஜுமாவுக்கும் ஜான் ட்ரஸ்ட் தர்ஜுமாவுக்கும் இந்த வசன நம்பர்கள் சொல்வதில் வித்தியாசப்படும். ஒரு நம்பர் 2 நம்பர். ஆனா வசனத்தை முழுசா படிச்சு பாருங்க, அதுலயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கும், இதுலயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கும், இதுலயும் அர்-ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும், அதுலயும் அர்-ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும், இதுலயும் மாலிகி யௌமிதீன் இருக்கும், அதுலயும் மாலிகி யௌமிதீன் இருக்கும். ஒரு மாற்றம் இருக்காது, ஒரு கூட்டம் இருக்காது, ஒரு குறைச்சல் இருக்காது. எந்த இடத்துல அதை முடிக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி பல நம்பர்களை குறித்து 7, 18 எடுத்து பார்க்க வசதியா இருக்கு. எடுத்து பார்க்க வசதியா இருப்பதற்காக நம்முடைய வசதிக்காக பின்னாடி செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமே தவிர வேதத்தில் சேர்க்கப்பட்டதில்லை. நம்பர் குறிப்பிட்டிருக்கு. நம்பர் எதுக்கு போட்டிருக்கிறோம்? குரான்ல இருக்கு. நான் மொட்டையா சொல்லிடுவேன். எடுத்துக்காட்டினா எனக்கு எடுத்துக்காட்ட தெரியாது. 7, 18 டக்குன்னு எடுத்து கையில் கொடுத்துருவேன். அவர் நம்பரை மட்டும் தான் நான் குறிச்சு கொடுத்துருவேன். குரான் வசனத்துக்கு எழுதியே கொடுக்கல. அவர் குரானை பெரட்ட தெரியும், நடுவருக்கு குரானை பார்க்க தெரியும். 7, 18 டக்குன்னு பெரட்டாரு, 7, 18 எடுத்துருவாரு. இதுக்காக செஞ்ச ஒரு வசதி தானே தவிர அதுக்கு இதுக்கு முரண்பாடு இருக்கு. ஒரு வார்த்தை கூட்டினது காட்டணும். குரான்ல 2 முரணான குரான் இருக்கிறதாக முன்னாலும் சொன்னார்கள், நேற்றும் சொன்னார்கள். நான் அதை கண்டுக்கிறவே இல்லை. அந்த தலைப்புல பேசணுங்கிறதுக்காக இறை வேதத்தை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதெல்லாம் இறை வேதத்தில் வச்சு பார்த்துக்குருவோங்கிறதுக்காகத்தான் நான் அன்னைக்கு ஒன்றும் கண்டுக்கிறாம இருந்ததை சொன்னார்கள். குரான் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னார்கள். காட்டட்டுமே, ஒரு வார்த்தை கூட உள்ளதை காட்டட்டுமே, ஒரு வார்த்தை குறைய உள்ளதை காட்டட்டுமே. இதுல அர்-ரஹ்மான் இருக்குது, இதுல அர்-ரஹ்மான காணோம். இதுல லில்லாஹி இருக்குது, இதுல லில்லாஹிங்கிறது இல்ல. இதுல மாலிக்கின் இருக்குது, இதுல மாலிக்குங்கிறத காணோம். காட்டட்டும் பார்ப்போம். அப்படி ஏதாவது விட்டுப்பட்டு இருந்தா மொழிபெயர்ப்புல வேண்டுமானால் யாராவது விட்டுருப்பாங்க. ஒரு வார்த்தையை மூலத்தில் விடவே முடியாது. 2 மூலத்தை வச்சு பார்ப்போம், கொண்டு வாங்க. மொழிபெயர்த்தது மனுஷன் வேலை, மூலம் அல்லாஹ்வுடையது. அந்த மூலத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்ட இயலாது. பைபிள்ல காட்ட முடியும். இந்த தகுதிகளை உரசி பார்த்தாலும் பைபிள் இறைவேதமா இருக்க கொஞ்சம் கூட அருகதை இல்லை. திருமறை குர்ஆனுக்கு இந்த தகுதி முழுமையாக இருக்கிறது என்று நான் பெருமிதத்தோடு சொல்லுவேன். அடுத்து வேதம்ங்கிறது உலகத்தில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது அந்த வேதம் நம்புற எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்காது. இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. முஸ்லீம்கள் ஒரு புஸ்தகத்தை வேதம்னு சொன்னா எல்லா முஸ்லீமும் அதைத்தான் வேதம்னு சொல்லணும். இல்லை இது எனக்கு வேதம் அது உனக்கு வேதம்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா அதை வேதம் நம்ம நம்புறோம். இப்போ நீங்க குர்ஆனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா
இந்த தகுதி, நான் அடுத்த தகுதி சொல்லிட்டு இருக்கிறேன். குர்ஆனை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த தகுதி முழுமையா இருக்கு, முழுக்க முழுக்க பொருந்தது. இந்த தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய எனக்கு எது வேதமோ அதுதான் சென்னையில் இருப்பவனுக்கு வேதம். தமிழகத்தை தாண்டி ஆந்திராவுக்கு போனா அவங்ககிட்ட இதுதான் வேதம், டெல்லிக்கு போனா அவனுக்கு இதுதான் வேதம், அமெரிக்காவுக்கு இதுதான் வேதம், அந்த குர்ஆன் இறங்கின அரபு நாட்டுக்கு இதுதான் வேதம், வேற வேதம் கிடையாது. உலகத்தில் எந்த முஸ்லீம்கிட்டையும் வேதத்தில் வித்தியாசம் கிடையாது, மாறுபாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது. இஸ்லாம் அனுமதிக்கல, இஸ்லாம் அங்கீகரிக்கல, ஆனாலும் முஸ்லீம்கள் பல பேர்களில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, பிரிஞ்சிருக்கிறாங்க, கோட்பாட்டில் பிரிஞ்சிருக்கிறாங்க, பல விஷயத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பிரிவினை ஏற்பட்ட நேரத்திலும் கூட குர்ஆன்ல மாற்றம் இல்லை. எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கு. ஷாஃபிமா ஒருத்தன் உன் குர்ஆனை கொண்டாடாண்டா அதே மாதிரி தான் இருக்குது. ஹனபிமா கொண்டா குர்ஆனை, அதான் குர்ஆன். மாலிகிமா குர்ஆனை கொண்டாடா அதே குர்ஆன் தான். ஹம்பலிமா கொண்டு வா, ஷியா கொண்டு வா, ராபிசியா மூத்தசிலா எவன் இருக்கான் அவ்வளவு வரையும் கொண்டு வா. வேற மாதிரி பிரிச்சிருக்க, லெப்ப ராவுத்தர் மறைக்காயடா கொண்டு வா, எல்லாம் ஒண்ணுதான். அவன் லெப்பைக்கெல்லாம் குர்ஆன், ராவுத்திருக்கலாம் குர்ஆன், மறைக்காயிருக்கலாம், அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அந்த பிரிவுலாம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இருக்கிற நான் சொல்லிட்டு இருக்கிறேன், மறைக்காயிரு பிரிவு இஸ்லாத்துக்கு யாரும் நினைச்சுக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் தான் எல்லாரும், சட்டத்திட்டம் எல்லாம் பொதுவுதான். அறியாமையினால மக்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அது பிரச்சனைக்கு உரியது இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, மக்கள் இவ்வளவு வேறுபட்டு இவ்வளவு பிளவுபட்ட நேரத்திலையும் கூட அந்த வேதத்தை எல்லாம் காப்பாற்றுறாங்க. நாமே இதை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம். எவ்வளவு அழகா நிறைவேறுதுன்னு பாருங்க. நான் ஏற்கனவே வாசித்து காட்டினேனே, எங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை வந்து கூட அதுல கை வைக்க முடியல பாருங்க. நாங்க இவ்வளவு அடிச்சுக்கிட்டோம், இவ்வளவு உதச்சிக்கிட்டோம். டெல்லியில ஷியா சன்னி கலவரம் வந்துச்சுன்னா 2 வகையில அடிச்சுக்கிட்டு சாவுறான். ஈரான் ஈராக் அடிச்சுக்கிட்டு சாவுறான், ஈராக்கும் குவைத் அடிச்சுக்கிட்டு சாவுறான். அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் கூட இவனுக்குள்ள சண்டை வந்தது உண்டு. அந்த வேதத்துல அவனால கை வைக்க முடியல, இவ்வளவு மோசமான நேரத்திலையும் கூட. அப்ப தெய்வீக சக்தியால் பாதுகாக்கப்படும் நாங்க நம்புறோம். இறை சக்தியால், இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தகுதியை சொல்ல முடியுமா? ஒரு எடிஷனுக்கு மறு எடிஷனுக்கு வித்தியாசம், ஒரு ஊருக்குள்ள போட்ட பைபிளுக்கும் மறு ஊர்ல போட்ட பைபிளுக்கும் வித்தியாசம், ஒரு காலத்தில் போட்ட பைபிளுக்கும் இன்னொரு காலகட்டத்தில் போட்டதுக்கு வித்தியாசம், சிலது சேர்த்தல் சிலது நீக்கல். இதான பைபிளோட லட்சணம். அதை வரிசையா ப்ரூவ் பண்றேன். அதாவது கிறிஸ்தவர்கள்ல பல பிரிவு இருக்கு. என்ன கிறிஸ்தவ அனுமதிக்கிறாங்க சர்ச்சைக்குள்ள நுழையல. கிறிஸ்தவர்களுக்குள் பல பிரிவு இருக்குது. முக்கியமான பிரிவினர்கள் புரோட்டஸ்டன்ட் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, கத்தோலிக்கர்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இந்த 2 தான் பிரிவுன்னு சொல்ல வரல. பிரதானமான பிரிவினர்கள் இந்த 2 பிரிவினர்கள் தான். இந்த 2 பிரிவினர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கத்தோலிக்க பிரிவினர்கள் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது பரிசுத்த வேதாகமம், அதுவும் பரிசுத்த வேதாகமம் தான், இதுவும் பரிசுத்த வேதாகமம் தான். அந்த பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடுறாங்க 46 ஆகமங்கள் உள்ளதாக கூறுகிறாங்க. எத்தனை ஆகமம்? 46 ஆகமம். ஆகமம்னா நம்ம ஆளுக்கு புரிகிறதுக்காக சொல்றேன், சூரா. 46 சூறாக்கள், அத்தியாயங்கள் இருப்பதாக எதுல இருக்குது? பழைய ஏற்பாடு கத்தோல். அதை எடுத்து காட்டுங்க, இது காட்டுங்க, திண்டிவனத்தை. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 46 ஆகமம். அதை பற்றி ஒரு விலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னென்ன ஆகமங்கள் இதில் இருக்கிறதுல இல்லைங்கிறத எடுத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கத்தோலிக்க பிரிவினர் பைபிள் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 46 ஆகமங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் புரோட்டஸ்டன்ட் வெளியிட்ட பைபிளில் 39 ஆகமங்கள் தான் இருக்கின்றன. 7 அத்தியாயங்களை காணாமங்க. 7 சீட்டு இல்லை, 7 வார்த்தை இல்லை, 7 வசனம் இல்லை, 7 சூறா. இவ்வளவு பெரிய கட்டு, 7 சூறா, இவ்வளவு பெரிய கட்டு. ஒரு ஆள் வேதத்திலிருந்து தூக்கிருச்சு, ஒரு ஆள் வேதத்தில் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுப்பா வேதம் உனக்கு 39 46 அதில் 46 39 ஆகமத்தில் முடியுது. என்னென்ன ஆகமம் வரிசையாக எடுத்து காட்டிடுறேன் பாருங்க, அதையும் சொல்லிடுறேன். தொபியாஸ்னு ஒரு ஆகமம், தொபியாஸ்னு ஒரு சூறா, தொபியாஸ் ஆகமம். தொபியாஸ் ஆகமம்னு ஒரு ஆகமம் இந்த பைபிளில் இருக்குது. இந்த தொபியாஸ் ஆகமத்தில் உள்ள அது எத்தனை தாள் இருக்கு? அதுல தொபியாஸ் ஆகமத்தில் பேப்பர் எண்ணுங்க, எண்ணி சொல்லுங்க. எத்தனை தாள்? இந்த 7 தாள். இந்த 7 தாளும் ஒரு பைபிளில் இருக்குது, இன்னொரு பைபிளில் இல்லை. அடுத்து யூதித் ஆகமம் 6 தாளா? 6 தாள். சரி, 6 தாள். இந்த 6 பேப்பர்களும் எதுல இல்லை? தொபியாஸ் ஆகமம்ங்கிறது கத்தோலிக்க பைபிளில் இருக்குது, புரோட்டஸ்டன்ட் பைபிளில் இல்லை. சரி, அது மாதிரி யூதித் ஆகமம். இந்த அடுத்தது யூதித்
யூதித் யூதித் யூதித் ஆகமம் அப்படின்ற ஒரு ஆகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லை. யூதித் ஆகமம் அது சாரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கத்தோலிக்கத்தில் இருக்குது, புரோட்டஸ்டன்ட்ல இல்ல. யூதித் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம். அது மாதிரி இன்னொரு ஆகமத்தை கேளுங்க, ஞான ஆகமம். ஞான ஆகமம் ஒரு ஆகமம் இருக்கு. இந்த ஆகமம் கத்தோலிக்க பைபிள்ல இருக்குது, புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல இல்ல. அப்புறம் சீராக் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் கத்தோலிக்கல இருக்குது, புரோட்டஸ்டன்ட்ல இல்ல. அதுக்கப்புறம் ஃபாரூக் ஆகமம். ஃபாரூக் ஆகமம் ஒரு ஆகமம் கத்தோலிக்க பைபிள்ல இருக்குது, புரோட்டஸ்டன்ட்ல இல்ல. ஃபாரூக் 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 ஆகமம். அப்புறம் முதலாவது மக்கபே மக்கபே ஆகமம், இரண்டாவது மக்கபே ஆகமம். முதலாம் மக்கபே இரண்டாம் மக்கபே என்று ரெண்டு ஆகமங்கள் கத்தோலிக்க பைபிள்ல இருக்குது, புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல இல்ல. அப்ப யாரோ சேர்த்திருக்கிறாங்களா, யாரோ நீக்கி இருக்கிறாங்களா? என்ன உண்மை இதுல? சேர்த்தது யாரு இல்ல நீக்கினது யாரு? 46 தான் வேதம் என்று சொன்னா அதை நீக்கியவர்கள் யார்? 39 தான் வேதம் என்று சொன்னா 7 சேர்த்தவர்கள் யார்? அப்ப எந்த வகையிலையோ யாரோ ஒருத்தன் சேர்த்திருக்கிறான், யாரோ ஒருத்தன் நீக்கி இருக்கிறான், சந்தேகம் கிடையாது. 46 அங்க 39 39 எது 39 7 ஒன்னாம் மக்கபே இரண்டாம் மக்கபே ஒன்னாம், அதாவது நான் வரிசையா சொல்றேன். தொபியாசு யூதித்து ஞானாகமம் ஞான ஆகமம் சீராக் ஆகமம் சீராக் 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 ஆகமம் ஃபாரூக் ஆகமம் முதலாம் மக்கபே இரண்டாம் மக்கபே என்று சிரிக்கக்கூடாது, சிந்திக்கலாம். ஆக இந்த 7 ஆகமங்களும் ஒரு பைபிளில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் கூடுதலாக இருக்குது, இன்னொரு பரிசுத்த வேதாகமத்தில் அதை காணப்படல. ஏறத்தாழ 7க்கும் ஒரு 6 பக்கம்னு குறைச்சி வச்சு பார்த்தா கூட நான் பக்கத்தை போய் நேரம் இல்லை, 742 பக்கத்தை காணோம். வேதத்திலிருந்து 42 பக்கத்தை காணோம். இல்லாட்டி வேதத்தில் 42 பக்கம் கூடி போச்சு, வேதம் வளர்ந்துருச்சு அல்லது சுருங்கி போச்சு. இதை நம்ப முடியுதா? நம்பகத்தன்மை போயிட்டா இல்லையா? இதை வேதம்னு நம்புறதா இல்லையான்னு நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. இது எப்படி வேதம் நம்புறது? நம்ப முடியல, இது வேதம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் வாங்க, இதோட நிறுத்திக்கிறல ஒத்துக்கிட்ட ஆகமத்துக்கே வருவோம். இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே, ஒத்துக்கிட்ட ஆகமத்திலேயே வசனங்கள் கூட குறை இருக்குது. ஒத்துக்கொண்ட 39 ஆகமம் இவங்கள்ட்ட வேதம் அவங்கள்ட்ட வேதம் 39 ஒத்துக்கிறாங்க. அந்த 39 எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்தர் ஆகமம் ஒரு ஆகமம் இருக்கு. எஸ்தர் ஆகமம் அது புரோட்டஸ்டன்ட்லயும் இருக்குது, கத்தோலிக்கலையும் இருக்குது. இந்த எஸ்தர் ஆகமத்தில் கத்தோலிக்க பிரிவுல 16 அதிகாரம் இருக்குது, 16 அதிகாரம் 16 அத்தியாயம் இருக்குது. இதுல எஸ்தர் ஆகமத்தில் 16 அதிகாரம் இருக்கிறதாக கத்தோலிக்க பைபிள் சொல்கிறது. ஆனால் புரோட்டஸ்டன்ட் பைபிளில் 9 தான் இருக்கிறது. ஒரு ஆள்கிட்ட 9 இருக்குது, ஒரே ஆகமத்தில் எஸ்தர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆகமம் பைபிள்ல இருக்குது. அந்த எஸ்தர் ஆகமத்தில் ஒரு ஆளுடைய பைபிள்ல எத்தனை? 16. யார்? அது கத்தோலிக்கு. இன்னொரு ஆளுடைய பைபிள்ல 9 புரோட்டஸ்டன்ட். இந்த 7 என்ன? இந்த 7 என்ன? வேதமா வேதம் இல்லையா? 9 7 16. அப்ப எடுத்து நிரூபிச்சு காட்டுருங்க. அதுக்கு அப்ப 7 அதிகாரங்களை சேர்த்திருக்கிறாங்க, இல்லாட்டி நீக்கி இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கணும்ல. ஒன்று இந்த 7 அதிகாரம் இவன் சேர்த்திருக்கணும், இல்லாட்டி இருந்ததை பிடிச்சி அவன் நீக்கி இருக்கணும். ஆக அவங்க ஒரே இனமா பேரினம். இந்த ரெண்டும் பேரினம். கிறிஸ்தவர்கள்ல இந்த ரெண்டும் தான் பேரினம், பெரிய பிரிவு. அந்த இன்னும் சொல்ல போனா வெந்த கோஸ்தே பைபிள் எப்படி சொல்லுன்னு கேட்கக்கூடாது. வெந்த கோஸ்தைக்கெல்லாம் பைபிள் தனியா கிடையாது. வெந்த கோஸ்தேயும் இந்த புராட்டஸ்டன்ட் பைபிளை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜெபமணி ஐயா அவர்கள் கூட நேற்று படிக்க சொன்னது புராட்டஸ்டன்ட் பைபிள் தான், இந்திய வேதாகம சங்கம். அப்ப அவங்க பைபிள் என்ன சொல்லுன்னு கேட்கக்கூடாது. வெந்த கோஸ்தேக்கு உள்ள பைபிள் இதுதான்,
புராட்டஸ்டன்ட் பைபிள் தான். அப்ப பெந்தகோஸ்தே ஐயா அவர்களுடைய பைபிள்ல 39 இருக்கிறது, இன்னொரு கூட்டத்தினுடைய பைபிள்ல 46 இருக்கிறது. பெந்தகோஸ்தே ஐயா அவர்களுடைய பைபிள்ல எஸ்தர் ஆகமத்துல 9 அதிகாரம் இருக்கிறது, இன்னொரு பிரிவினருடைய எஸ்தர் ஆகமத்துல 16 அதிகாரங்கள் இருக்கிறது. தானியேல் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்கு. தானியேல்ங்கிற ஆகமத்துல 3வது அதிகாரத்துல 100 வசனம் இருக்கிறது கத்தோலிக்க பைபிள்ல. தானியேல் ஆகமத்துல 3வது அதிகாரத்துல 100 ஆயத்துகள் 100 வசனங்கள் இருக்கிறது கத்தோலிக்க பைபிள்ல. ஆனா இவங்கள்ட்ட 30, புரோட்டஸ்டன்ட்ல 30 வசனம் தான் இருக்கிறது. 70 காணோம், அல்லது நுழைஞ்சிருச்சு. 70 காணாயிடுச்சு அல்லது சேர்ந்துருச்சு. இன்னும் கேளுங்க, காட்டிட்டீங்களா? காட்டியாச்சா? அடுத்து தானியேல்ல 4வது ஆகமத்துல திண்டிவனம் பைபிள்ல, அதாவது கத்தோலிக்க பைபிள்ல 34 அதிகாரம், 34 சூரா. அதுலயே புரோட்டஸ்டன்ட்ல 37. இங்க இவங்க கூடுறாங்க. பொதுவா புரோட்டஸ்டன்ட் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்ப புரோட்டஸ்டன்ட்ல 3 கூடி போயிருக்குது, கத்தோலிக்கல 34 இருக்குது, புரோட்டஸ்டன்ட்ல 3 கூடி போச்சு, 37. அப்ப அவங்க தான் பொய்யா வச்சிருந்தாங்க, நாங்க தள்ளணும்னு சொல்லுவாங்க இந்த ஆளுக்கு. இப்ப நீ ஏன் சேர்த்த? 3 நீனு தான் சேர்த்திருக்கிற. அப்ப தானியேல் ஆகமத்துல கட்டிலா? சரி. அது மாதிரி தானியேல் 14வது, தானியேல்ல மொத்தம் 12 அதிகாரம் இருக்குது புரோட்டஸ்டன்ட்ல. ஆனா புரோட்டஸ்டன்ட்ல 12 இருக்கிறது. கத்தோலிக்க பைபிள்ல 14 அதிகாரம் இருக்கிறது. கத்தோலிக்க பைபிள்ல 14 அதிகாரம் இருக்கிறது. என்ன வேதம்? இதான் வேதமா? இப்ப என்னவெல்லாம் செஞ்சிருப்பான் வேதங்கிற பேர்ல. இதுக்கு பிறகு வேதம்னு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் நம்ப முடியுமா? இப்ப அவன் இஷ்டத்துக்கு சேர்த்திருக்கான். 7 சூறா கூடங்கிறான், 7 சூறா குறையங்கிறான். ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்குது. இன்னும் சேர்க்கப்பட்ட நீக்கப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கு. ஒரு மணி நேரம் அமர்வா இருக்கிறதுனால இதனுடைய தொடர டைம் ஆச்சு. 1 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கா? அப்ப இந்த வருஷம் இதை மட்டும் முடிச்சிடலாம். இது போக ஒரு பிரிவு, அதை விட்டுருவோம், ஒரு பிரிவு வெளியிட்ட பைபிள்லங்க, புரோட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு பிரிவு வெளியிட்ட பைபிள்ல சில வசனங்கள் சில பைபிளில் இல்லை. இவன் கத்தோலிக்கு புரோட்டஸ்டன்ட் விட்டுங்க. புரோட்டஸ்டன்ட் வெளியிட்ட பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில பைபிள்கள்ல என்ன இல்லை, சில வசனம் இருக்குது, சில வசனம் இல்லை. 12க்கு அடுத்து 14 வருது, 13 காணா. சில பைபிள்ல 12க்கு அடுத்து 14 வரும். அடிக்குறிப்புல போட்டு இந்த 13 நீக்கப்பட்டு விட்டது. நீக்கினவன் யார்? அதெல்லாம் எடுத்து காட்டுங்க, வரிசையா காட்டுங்க. மார்க்ல இந்தாங்க, அதுக்குள்ள குறிப்பெல்லாம் எடுத்து காட்டுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து காட்டுங்க. மார்க்ல 7:3-4, மார்க் 7:3-4 காட்டுங்க. என்ன இருக்கு அதுல? அடைப்புக்குறியில சில வசனம் சேர்க்கப்பட்டிருக்கு. 1 அது மாதிரி மார்க் 9:6 எடுங்க. என்ன இருக்கு? அதோட முடிஞ்சு போயிடுச்சு. சரிதானா? அதோட முடிஞ்சு போய் மார்க் முடிஞ்சு போனதுக்கு பைபிள் இருக்கு. அதையும் காட்டுங்க, முடிஞ்சு போன பைபிளையும் காட்டுங்க. மார்க் 16:9 இருந்து கடைசி வரைக்கும் பைபிள்ல இல்ல. மார்க்ல ஒரு பைபிள் தாங்க, ஏதாச்சும் ஒரு பைபிள் தாங்க. மார்க்ல மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்குது. மார்க்ல எத்தனை இருக்கு? 16 அதிகாரங்கள் இருக்கு. 16 அதிகாரத்துல இந்த 16வது அதிகாரத்துல மொத்தம் 20 வசனம் இருக்குது. 16வது அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு? 20 வசனம் இருக்குது. இந்த 20ல சில பைபிள்ல 9ஓட ஸ்டாப். 20 இருக்கணுமா இல்லையா? 20 8ஓட சரி, 8ஓட சரி, 9ல இருந்து வெளியேறுது. இதோட சரியா போச்சு. இது இல்ல, இது இல்ல. மார்க்க பார்த்து தான் மீதி பேர்லாம் காப்பி அடிச்சாங்க. இந்த 9ல இருந்து 20 வரைக்கும் உள்ள சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, அதுலதான் இயேசு உயிர் தெழுந்த சமாச்சாரம் சொல்லப்படுது. பல பைபிள்கள்ல 8ஓட முடிஞ்சு போயிடுது. அந்த 8 வரைக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு திரும்ப உயிர் தெழுந்தார்னு செய்தி இல்ல.
இந்த 9லிருந்து 20 வரைக்கும் அண்ணன் பவுலடிகள் அவர்கள் தான் திட்டமிட்டு இதை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தான் பல பைபிள்களில் நீக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு தான் முதல்ல எழுதினது, அதை பார்த்து மத்தேயு காப்பி அடிச்சாரு, அதை பார்த்து யோவானும் லூக்காவும் எழுதினார்கள். ஆக சிலுவை பலி இருக்கா இல்லையா, சிலுவை பலி கொள்கையை கூறக்கூடிய இந்த வசனங்கள் அது இல்லாத எடுத்துக்காட்டியாச்சு. அப்ப அந்த சமாச்சாரமே சில பைபிள்ல காணப்படல. அது மாதிரி யோவான்ல 7:55 7:53 எடுங்க. யோவான் 7:53 முதல் 8:11 வரை. அதாவது எடுத்துக்காட்டு நான் காட்டுறேன். அதாவது 8வது அதிகாரம், யோவான்ல 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்தில் 1லிருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களை பல பைபிளில் காணப்படவில்லை. யோவான்ல 8வது அதிகாரத்தில் 1லிருந்து 11 வரைக்கும் உடைய இவ்வளவு விஷயங்களும், அதாவது இந்த 1லிருந்து 11 வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, விபச்சாரிய கல்லால் எறிகிற சம்பவம் சொன்னேன், அந்த சம்பவம் பொய், விபச்சாரம் செய்யலான்னு காட்டுறதுக்காக சில பேர் விசமிகள் நுழைத்தது, யார் உங்களில் யார் பரிசுத்தவானோ அவன் கல்லெறியட்டும் என்று இயேசு சொல்வார். இந்த கதை நஹி பல பைபிளில் இல்லை, பல பைபிளில் இல்லை. அப்ப இது விபச்சாரத்தை ஆதரிக்கிறதுக்காக வேண்டி உங்களில் முதல்ல தூய்மையானவன் கல்லெறியட்டும் சொல்லி சொன்னாரா இல்லை இயேசு? அப்படி சொல்லி அவரை விபச்சார சந்ததி மாதிரி காட்டினாங்களா இல்லையா? அதற்காக வேண்டி அது நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீத்தல் சேர்க்கிற நிறைய நான் காட்டுறேன். அந்த 1 மணி நேரம் அமர்வு முடிகிறதுனால தற்காலிகமாக இதை நிறுத்தி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேத கொள்கைகள் பற்றிய விளக்கங்களை ஐயா ஜெயலலிதாவின் அவர்கள் நம்மிடத்திலே கருத்து பரிமாற்றமாக அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரம் ஐயா ஜெபமணி அவர்கள் பேருரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நேரம் 10:43. கொடுத்த கிருபைக்காக நான் மீண்டும் ஆண்டவரை துதித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் உண்மையாக மிக உற்சாகமாக சத்தியத்தை கேட்கும்படியான கிருபையை கொடுத்தபடியால் ஆண்டவரை நான் திரும்பவும் துதிக்கிறேன். கிழவர்கள் தான் வேதத்தை படிச்சிருப்பாங்க சொல்லி அந்த நாள் கதை
அருமையான என் பிள்ளைக்கு சமமான எனக்கு மூத்த பிள்ளைக்கு 41 வயசு ஆச்சு. இருக்க வேண்டாம். அதாவது என் பிள்ளையே எனக்கு முன்னால இருந்து என்னோடு பேசுறேன். அந்த கிருவியை கடவுளை கொடுத்துருக்கேன். வேற அதுக்காக கடவுளை குதிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சிரிக்க வேண்டாம். சிரிக்கிறேன் இல்லை. அந்த ஒண்ணுக்காக தான் குதிக்கிறேன். கிழமை கதை கிடையாது. ஆய்வில் படிக்கிறதுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு இப்படியான இளைஞர்கள் முன்வர வேண்டும். எனக்கு தெரியாத சில விஷயத்தை சொன்னாங்க. நான் எனக்கு முன்னால இருந்து தாத்தா கிட்ட படிச்சிருக்கணும். அந்த கிழக்கு கோயில எனக்கு குறிப்புகளை என் பிள்ளைகளுக்கு குறிப்புகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி தயவு செய்து யாரும் ஐயா ஜெகபதி அவர்கள் உரையாற்றும் போது யாரும் தயவு செய்து சிரிக்கவோ சப்தத்தை பேசவோ கையை விட்டவோ எழுத்தலோ வேண்டாம். யாரும் வெளியே செல்லக்கூடாது. இதனால் ஆரம்பத்திலேயே ஒழுங்குமுறைகள் அச்சிட்டு கொடுத்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறோம். யாராவது அந்த கட்டுப்பாட்டுக்கு மீறுவார்களானால் உடனடியாக அரங்கிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். எனவே தயவு செய்து இந்த சபை ஒழுங்கை கடைபிடித்து பாராட்ட வேண்டும். நீங்க உற்சாகமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அதை நீங்க தூங்குறதை விட சத்தம் போடுறது அதோட நல்லது. தம்பி மாதிரி அதாவது என் பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகள் எனக்கு முன்னால் அதை சொல்ற போது நான் அதை சத்தியத்தை சொன்னா கேட்டாகணும். அது எவரா எறும்பு சொன்னா கூட அது படிக்கணும். அந்த தம்பிகிட்ட அப்படிதான் சொன்னேன். எறும்பு நமக்கு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருந்தா அந்த எறும்பு பின்னால ஒரு படிக்கணும் சொல்லி வேலை சொல்லுது. மூடனே எறும்பை பின்பற்றி எதுக்கு சுறுசுறுப்பு மழை காலம் வர்றதுக்கு முன்னால தன் தானியத்தை உணவை பத்திரப்படுத்தி வைக்கும். சாயங்காலம் மழை வர போகுதுன்னா பறவைகள்லாம் தன் கூட்டுக்கு போகும். இந்த மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற அந்த அறிவு இந்த மனுஷ ஜாதிக்கு இல்லையேங்கிறதுக்காக இந்த தம்பி மூலமா இப்ப சொல்லப்பட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தரை துதிக்கிறேன், கடவுளை துதிக்கிறேன். இப்ப சொன்னாங்க எனக்கு கத்தோலிக்க வேதத்தில் சில பாகங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டதில் அதை நான் பார்த்ததும் இல்லை. அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் கத்தோலிக்கன்னு சொன்னாங்களே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் எகிப்தில் உள்ள விக்கிரக வணக்கத்தை பின்பற்றி அப்பனையும் தாயையும் மகனையும் கடவுளை அல்ல பேய்களை வணங்குகிற பிசாசுகள். நான் ஒரே அடியா சொல்றேன். அதை இந்த பிசாசுகள் தனக்கு தேவையானவர்களை சேர்த்து கொண்டால் கடவுளோ கடவுளுடைய மக்களோ எழுதி நமக்கு வைத்திருக்கிற புத்தகத்துக்கும் சம்மந்தம் அல்ல. அவன் தனக்கு தேவையான முறையில் ஆட்சி பண்ணும்படி பரிசுத்தவான்கள் சேகரித்து வைத்த இந்த பொக்கிஷத்தை அவன் வசதியை கொண்டு அவன் தன் நாட்டை ஆள்றதுக்கு வசதிப்படுத்திக்கிட்டு அந்த நாட்டில் உள்ள மக்களை அடிமைப்படுத்துறதுக்காக எதே செய்திருக்கிறான். நான் இதுக்கு மேலே அந்த பேய் மக்களை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. அந்த எகிப்தின் அடிமைகளை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. எவன் என்ன தேடுறதுனால எனக்கு கவலை இல்லை. வேதத்தை குறித்து தம்பி சொன்னவர்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன். அதிகமாக இருந்தானா குறையாள இருந்தானா அதை பற்றி எனக்கு தேவையில்லை. இதில் 39 அதிகாரம் இருக்கா, 100 அதிகாரம் இருக்கா, 5 அதிகாரம் இருக்கா, எனக்கு கவலை இல்லை. ஆனால் 39 அதிகாரம் இருக்குது எனக்கு தெரியும், படிச்சிருக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு படித்து கொடுத்தாங்க. இயல்பிலேயே நான் சொல்கிற மாதிரி கட்சியில் வேறுபட்ட காரியங்கள் நீ சிரிக்கக்கூடாது. நான் திருநெல்வேலி நாட்டில் பிறந்தவன். திருநெல்வேலி மொழியில் தான் பேசுவேன். என்ன அறியாமல் ஏழனி கூட கூப்பிடுவேன் யாரையாவது. ஏழனி சொல்கிற வார்த்தை எங்கள் ஊரில் தவறான வார்த்தை இல்லை. ஒரு 10 வயசு பையன் 90 வயசு கிழவன ஏழை தாத்தானே கூப்பிடலாம், தவறல்ல. வே நீ கூப்பிடலாம், யாவே அப்படின்னு கூப்பிடலாம், ஏலே அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ எங்களை நான் சொல்கிறேன், எங்களை பார்த்துட்டு சானா பயலன்னு சொல்லுவாங்க. எங்கள் யார் காயல் பண்ணுது தாத்தா மாதிரி நீ கேட்பாங்க. என் பக்கத்தில் ஒரு கடை வச்சுருந்தார் ரத்மனா இலங்கையில். நான் அப்படி வந்தால் இல்லை என்ன சாணப்பள்ளி எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னாரு. தாத்தா 60 வயசுக்கு மேலால். அப்போ நான் 22 வயசுக்காரன். தாத்தா இங்கே தான் போகிறேன் தாத்தா.
நான் அதுக்கு என்ன யாரும் கோச்சு விட என்ன துளுக்கு தாத்தா என்ன செய்யறான்னு கேட்பேன். யாரும் கோச்சு விடக்கூடாதுன்னு. அவர் என்ன கேட்பாரு, சனாப்பையில் எங்கே போனான்னு கேட்பாரு. நான் என்ன சொல்லுவேன், துளுக்கு தாத்தா என்ன செய்யறான்னு கேட்பேன். ரெண்டையும் தப்பு இல்லை. யாருங்க இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அதை பற்றி நினச்சிக்கிட்டோம்னா அது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இது எங்களுக்குள்ள பழக்கம், எங்கிட்ட ஊர் உரிமை, அது நாங்கள் பிறந்த நாட்டோட உரிமை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. அவரை தொட்டால் நான் விட மாட்டேன், என்னை தொட்டால் அவரை விட மாட்டார். அது எங்களோட பண்பாடு. நாங்கள் அந்த நாட்டில் பிறந்தவங்க. நாங்கள் அரேபியாவில் இருந்தோ, இல்லைன்னா பாகிஸ்தானில் இருந்தோ, இல்லைன்னா அமெரிக்காவில் இருந்தோ, லண்டனில் இருந்து நாங்கள் வந்துடல. இந்த நாட்டு மன்னர்கள் நாங்கள். இந்த நாட்டு ஆண்டவன் நாங்கள் தான். திருநெல்வேலிக்காரன் நாட்டு ஆண்டான், யாவனுடைய பரம்பரை. அங்கே போய் பார்த்தா நாடான் நாடான் நாடான்னு இருக்கும், அந்த நாடான் அந்த நாடான்னு இருக்கும். நாட்டுக்குடியவன் நாடான். விஷயத்தை முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். இனிமேல் நான் சத்தியத்துக்குள்ள வர்றேன். அதனால இனிமே என்கிட்ட செய்யக்கூடாது. கத்தோலிக்கனையும் ஒரு பிசாசி ஒரு வருஷத்தை வச்சிருந்தாலும் இனிமையும் கிடைச்சிடணும். அதை நீங்கள் மறந்துடணும். உங்களுக்கும் திருநெல்வேலியில் பிறந்தவங்களுக்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கும் இந்த எழுத்தினுடைய அடிமைகளை குறித்த காரியம் இங்கே தேவையில்லை. அவனுடைய நாட்டை ஆடுறதுக்கு, மக்களை கல்லை கும்பிடுறதுக்கு, மனு தாப்பனையும் அம்மையும் அவன் எவனும் இவன் வேணும் மகனையும் ஒருத்தனையும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம அதை அந்த அசிங்கத்தை தூரத்துக்கு போட்டு அந்த கல்லுகளை தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் கடந்து வருவோம். நாம் கொடுத்தா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேத கொள்கை எது? நாம் வேத கொள்கையை கேட்கிறதே ஒழிய அது குரானா, இந்த பரிசுத்த வேதம் சொல்றதா, சத்திய வேதமா, எழுத்துல வேதமா, கத்தோலிக்க வேதமா, அந்த வேதமான்னு சொல்ல வரல. சத்திய வேதம் இயேசுவுக்கு முன்னான 9 பகுதிகளையும் அவருக்கு பின்னான 27 பகுதிகளையும் உடையது. நான் இதோட கருத்தை கொடுத்துட்டேன், ஐயாட்ட நேரத்தையே கொடுத்துட்டேன். சத்திய வேத புத்தகத்தில் 5 விதமான விவரங்கள் உண்டு. இறைவேதம், தீர்க்கர்களின் முன்னறிவித்தல்கள், சரித்திரம், புவியியல், விஞ்ஞானம் அப்படின்னு 5 பகுதி உண்டு இந்த வேத புத்தகத்தில். இது கிபி 1904 ஏன் தமிழ் ஜாதிக்காரனால, என்னுடைய திருநெல்வேலி நாட்டுக்காரனால தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மொழி ஆதியில் இந்த திருவிடத்தில் இருந்தது. அது திராவிட நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமிழ் மொழி முதல் மொழி. எவனை இதை மேற்கொள்ள முடியாது. இந்த மொழியை உடையவன் எந்த மொழியிலிருந்தும் எடுத்துக்கொள்வான் தனக்குள். எல்லா மொழியும் இதற்குள் அடங்கும். எபிரேயம் இதற்குள் இருந்து வெளியே போனது. அந்த எபிரேய மொழியை பேசுகிற திருநெல்வேலி நாடான்ங்கிற சாதிக்காரன் இப்பவும் உயிரோடு என் கூட இருக்கிறான். அவைகளை குறித்து எபிரேய மொழி செத்து போச்சுன்னு சொன்னாரு. அந்த எபிரேய மொழியை பேசுகிற திருநெல்வேலிக்காரன் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், பனையேறவன், சாணான் என்று சொல்லப்பட்ட சான்றோன். குறிப்பிட்ட நாளில் இன்னொரு கருத்தரங்கை தொடங்குகிறார்கள். எபிரேய மொழியில் இருந்து அதே வேத புத்தகத்திலிருந்து, எபிரேய வேத புத்தகம் எப்படி இருக்கு அதே புத்தகத்திலிருந்து இன்றைக்கும் என்றைக்கு நீங்கள் சொல்வீர்களோ அன்றைக்கு உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைத்து நானும் உடனிருந்து அவரை கொண்டு பேச வைக்க நான் இப்பொழுது தயாரிக்க என்று சவால் விடுகிறேன். இனி ஒன்றும் பேசக்கூடாது அதை குறித்து. இந்த சத்திய வேதம் யாத்திராகமம் 24 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவன் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தரின் மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும்
40 நாட்கள் மலையின் மேல் இருந்தான். அப்பொழுது 31 வசனம், 31 அதிகாரம் 18 வசனம், 31:18, 31 அதிகாரம் 18 வசனம், 1 அதிகாரம் 18 வசனம். சீனாய் மலையிலே மோசேயோடு தேவன் பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சிகளில் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இறைவன் மோசேயிடம் தம்முடைய விரலால் கல்லுகளில் எழுதி மோசேயிடம் கொடுத்தார். கரெக்ட். அடுத்து 32 அதிகாரம் 16 வசனம். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளினாலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களுமாய் இருந்தது. அவ்வளவுதான் இருக்கு ஐயா. உபாகமம் 5:23, உபாகமம் 5:23. மலை அக்னியாய் எரியும் பொழுது இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை இவர்கள் கேட்டபோது கோத்திர தலைவனும் மூப்பருமாகிய இவர்கள் எல்லாரும் இடத்தில் வந்து இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் என்னையா காண்பித்தார். மகிமையின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவர் உயிரோடு இருக்கிறதையும் அந்த நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும்? அந்த பெரிய அக்னி எங்களை இப்பொழுது பட்சிக்குமே. நாங்கள் இனியும் நம்முடைய தேவனாய் சத்தத்தை கேட்டால் செத்தே போயிடுவோம். நாங்கள் கேட்டது போல் அக்னி நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சம் உள்ள யாராயிலும் கேட்டு இதுவரை உயிரோடு இருந்ததில்லை. நீரே மோசேயே, நீரே சமீபித்து போய் கடவுளுக்கு செப்ப பக்கமாக போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுவதையெல்லாம் நீர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம். இங்க இது ஒபாமங்கிறது சம்பவம் நடந்த நாள் அல்ல. முதலால் சொல்லப்பட்டது, யாத்திராமத்தில் சொல்லப்பட்டது, நேரடியாக நடந்தது. பின்பு நடப்பது அவருடைய சந்ததிகள் மூலம், மூசா மூலம், அவருக்கு பின்னாக வந்த யோசுவா மூலம் மக்களுக்கு சொல்லப்படுகிற போது நீரே போய் அங்கே போய் கேட்டு வரோம், நாங்கள் போய் அவங்க காலத்தில் பட்ட பாடு போது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசேக்கு சொல்லப்பட்ட பகுதி வேறு, இங்கே உபாகம் என்று சொல்லப்படுற காரியத்தை சொல்லப்படுற காரியம் வேறு. மோசேயால் எழுதப்பட்ட காரியம் அவனுடைய பின்னடியாரால் இன்றைக்கு வரையிலும் அந்த எழுதப்பட்ட வேதம், ஆண்டவனுடைய விரலால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வேதம் இன்று மட்டிலும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 7:145, குர்ஆன் 7:145. எடுத்து வாசிங்க. நாம் அவருக்கு கொடுத்த கற்பலகைகளில் நல் உபதேசங்கள் யாவையும், நாம் மோசேக்கு கொடுத்த கற்பலகையில் உள்ள நல் உபதேசங்கள் யாவையும், ஒவ்வொரு கட்டளையின் விவாதத்தையும், ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாம் எழுதி, அவருக்காக கடவுளாகிய நானே எழுதி, நீர் இதனை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு, நீர் மூசாவே
நீர் இதனை பலமாக பிடித்துக் கொண்டு அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளும்படி அதில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக. பாவிகள் தங்கும் இடத்தை அதிசீக்கிரத்தில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நரகத்தை உன் மூலமாக இந்த மக்களுக்கு உன் ஆதி தகப்பனுடைய ஆபிரகாமின் மக்களுக்கு நான் சீக்கிரமாக காட்டி தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு இன்னொரு வசனம் சார்பாக இருக்கு. 17:101 17:101 தான் நினைக்கிறேன். பாருங்க 17:101 இருக்காங்க பாருங்க. 101 இதில் எழுதல. குர்ஆன் 17:101 பாருங்க கொஞ்சம். வாசிங்க பார்க்கலாம். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 திருஷ்டாந்தங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு 9 திருஷ்டாந்தங்களை கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட நான் நிறுத்திக்கிடுறேன். அதை குறித்து சரி, எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இல்லை. நான் அதை குறித்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து பின்னால் இருக்கும் பேசுகிறேன். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 10 கட்டளைகளை பற்றி. எதை இறைவன் எழுதி கொடுத்தானோ அந்த ஒன்றுதான் சத்திய வேதம் என்று நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன். அதன் பின்னர் உபாகமத்தில் நாம் பார்த்தபடி அந்த ஜனங்கள் முரட்டாட்டமாய் தவறுகளை செய்தாங்க. மோசேயை பார்த்து, மோசே இப்போ இல்லை, அந்த அதிகாரம் எழுதுகிற போது, உபாகமம் என்று எழுதப்படுகிற அதிகாரம் எழுதுகிற போது அந்த அதிகாரம் அந்த மோசே அங்கே இல்லை. இப்போ நம்ம தம்பி ஜெயநாபதி என் பிள்ளைக்கு பின்னாலே என் தம்பி ஒருத்தர் நின்னார் பார்த்தீங்களா, இவர் மூத்தவர், அவர் என் பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை பேக்ரவுண்டில் நின்னார்ல, அப்படி அந்த மோசைக்கு ஒரு தம்பி சின்ன பிள்ளை ஒரு மக மாதிரி ஒருத்தன் பின்னாலே இருந்தான். இப்போ 2 ஹேண்டில் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, எப்படி தம்பிக்கு தெரியாத இவ்வளோ அழகாக காரியத்தை செய்து காட்டினார் பார்த்தீங்களா, உங்கள் முன்னால் நாடகம் ஆடினார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த தம்பியும் நாடகம் ஆடினா பின்னால் இருந்து. யாரு? மூசா முனிவனுக்கு யோசுவா என்னப்பட்ட ஒரு தம்பி சின்ன பையன் ஆக்ட் பண்ணான். இங்கே சின்னவருக்கு பெரியவர் ஆக்ட் பண்ண, அது கரெக்ட். பாவம், அங்கே பெரியவருக்கு சின்னவன் துணையாக இருந்தான். ஒன்று கேட்குறேன், நம்ம உங்களில் கிழவு மாதிரி நம்மளுக்கு வேதத்தை சொல்லித்தரல பற்றிலாம். இப்போ என் தம்பி என் மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, காட்டி கொடுக்குறாரு, நீங்கள் உங்களுடைய இமா மாதிரி சொல்லித்தரல, அதனால் உங்கள் இமாமா மாதிரி நான் குற்றம் சுமத்துறேன். சத்தியத்தை சரியாக படிக்க சொல்லி அதன்படி ஜீவிக்க சொல்லி சத்தியத்தை சொல்லித்தரல, காட்டி தரல. அதனால் வந்த விளைவு தான் இப்போ நம்மளுக்குள்ள உள்ள போராட்டம். நம்மளுக்குள்ள உள்ள போராட்டம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றுபட போகிறோம் இதை வச்சு. அந்த வேதம் தம்பி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இருக்கட்டும். அந்த வேதம் இந்த தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் கிமு 520 யாவானுடைய சந்ததி பாண்டிய நாடான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். யாவானுடைய சந்ததி பாண்டிய நாடான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் காலவசத்தால் திருநெல்வேலிக்குள்ள போய் சேர்ந்துட்டான். அது அங்கே 64 சிற்றரசுகளாக மாறினாங்க. அதில் 4 மாவடியில் இருக்கிற கிறிஸ்தவனும் 4 மாவடியில் இருக்கிற முஸ்லீமும் அந்த பகுதியில் உள்ள நாட்டை ஆண்ட மாநாட்டு நாடான்கள். நாட்டை நான் சாரியை சொல்லுறேங்க, நாட்டை ஆண்டபடியால் நாடான், நாட்டை உடையவன் நாடான். 4 மாவடியில் இருக்கிற முஸ்லிம்களும்
நால்மாடு இருக்கிற கிறிஸ்தவர்களும் மாநாடு என்ற நாட்டை ஆண்ட நாடான் தம்பி, என் தம்பிக்கு தெரியுமோ தெரியாதோ, சரித்திரங்கள் தான் எங்க நடுமாறேன். யாரு? ஒரு அரசியல்வாதி. காயல்பட்டில் இருக்க என் தம்பி மாதிரி, சகோதரன், என் தாத்தா மாதிரி, அண்ணன் மாதிரி, என் தம்பி மாதிரி, என் அப்பா அப்படி மாதிரி தான் தெரியும். நெல்லை நடுமாறன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என் தம்பி தான். அவன் இவரும் ஒன்றா படித்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷம் முத்தாக முன்ன பண்ண இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம். இந்த 2 தம்பிமாருக்கு என்ன தெரியும்? இவங்களும் நாட்டை ஆண்ட நாடான்களோட பரம்பரையில் உள்ளவங்க தான். அந்த நாட்டை ஆண்டவன் நாங்கள் தான், 4 மாவடிக்காரன் தான். அதனால என்னோட அவருக்கு உடம்பு வேண்டி இப்போ இல்லை நீ அவனாலும் சொல்ல மாட்டார். ஆமாம், ஆனால் அவர் மறைக்காருன்னு பேர் வச்சுக்கிட்டார் எங்கள் ஊரில். அது ஏன்னு எனக்கு தெரியாது, அது எதுக்குன்னு தெரியாது எனக்கு. சளி மறைக்காரு, தோல் கூட மறைக்காரு, இலப்ப மறைக்காரு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எனக்கு தெரியாது எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்கெல்லாம் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவங்க எங்கள் பகுதியை. இதுதான் அங்கே சரித்திரம். அன்னைக்கே என்ன வந்துட்டுது? இந்த வேதம் 1320 இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுது. யார் மூலம்? எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனம் படிங்கய்யா. எஸ்தர் 1 அதிகாரம். வேதத்தில் எஸ்தர்னு ஒன்று சொருவி விட்டாங்களாம். ஏன்? இந்த நாடு, இந்த நாடான்களுக்கு பேரு சாண்டோன். 1 அதிகாரம் இல்லை, இந்த நாடு, இந்த நாட்டை ஆண்டு கொண்டதுக்கு என்ன பேரு? சாண்டோன். சாண்டோன் என்றால் என்ன? ஐயா குரல்ல பாட்டு இருக்கா சாண்டோன் சொல்றதுக்கு? வள்ளுவர் எழுதின குரலுக்கு சாண்டோன் என்றால் என்ன அர்த்தம் இருக்கா? தமிழில் சாண்டோன் என்றால் சான்றாண்மை, பரிசுத்த தன்மை உடையவன். என்னுடைய மன்னர்கள் எல்லாம், என்னுடைய ஆதி முற்பிதாக்கள் எல்லாம் சாண்டோன்களாய் வாழ்ந்தான். இந்த நாசமாக போன எகிப்தில் இருந்து வந்த பயிர்களெல்லாம் எங்களை அசிங்கமாக்கி இன்றைக்கு சாணான்னு சொல்ல வச்சுட்டான். சாண்டோன் என்ற வார்த்தையை மருவி எங்களை சாணார்களாக்கி அந்த எங்களுடைய ஆதி சான்றாண்மை இருந்த இடையிலிருந்து பிசாசின் மக்களாக எங்களுடைய ஜனங்களை மாற்றி போட்டான். இது சரித்திரம், மறுக்க முடியாத சரித்திரம். வேணுமானா சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு தர்றேன். இன்னொரு மகனாடு வச்சிங்கன்னா, இன்னொன்று வச்சிங்கன்னா உங்கள் செலவில் வச்சிங்கன்னா எடுத்துக்கொண்டு பிச்சு வைக்கிறேன். சரி, எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனம் படிங்கய்யா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது இந்த தமிழ்நாட்டிலிருந்து, இந்த பாரத நாட்டிலிருந்து இந்த திருவிடத்துக்கு, இந்த திராவிட நாட்டிற்கு இந்து நாடு என்று இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிள் அங்கே இருந்தா அந்த முதல் வசனத்தில் இந்துங்கிற எழுத்தை எடுத்து வாசித்து பாருங்க, பார்க்கலாம். தயவு செய்து தம்பியை தெரியும், வாசிங்க, நீங்களே வாசிங்க. எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இந்துன்னு எழுதியிருக்க வார்த்தையில அந்த வார்த்தையை இங்கிலீஷில் வாசிங்க, பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கா? INDA அப்படின்னு போட்டிருக்கு. 1:1 எஸ்தர் 1 அதிகாரம், அதாவது பைபிள் சேர்ந்துட்டான்னு சொன்னீங்களே, அதுக்கு உதாரணம் சொல்ல வர்ற எஸ்தர் இருக்கிற அதிகாரம் 1 அதிகாரம் 1 வசனம். எங்கேயோ போயிட்டு படிக்கிறீங்களே. ஐயோ, நீங்க திருநெல்வேலியா பிறந்தீங்க? என் ஊருக்கே கேவலம் ஆகி போச்சு, போங்க. நான் இப்ப எஸ்தர் குறிப்பிட்டபடியா சேர்க்கிறேன், சேர்த்துக்கிட்டதுனால காரணம் நீங்க தான் படிக்கணும் தம்பி. அந்த இந்தியா இந்த நாட்டுக்குள்ள யாரு? திராவிட நாட்டுக்குள்ள யாரு? நான் இங்க யாவான் சந்ததி நாட்டான்னு சொன்னேன். 1 அதிகாரம் 1 வசனம். 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 1 அதிகாரம் 1
இந்தியா யாருடையது? திருநெல்வேலிக்காரனுக்கு சொந்தம், பாண்டியனுக்கு சொந்தம், பாண்டிய நாட்டானுக்கு இந்த நாடு சொந்தம். இங்க இருந்து ஆபிரகாம் என்னுடைய சொந்தக்காரன், ஆபிரகாம் எனக்கு மூத்த மகனுடைய தகப்பனுடைய மகன். ஊர் என்ற தேசத்தில் படிங்க. ஊருக்கு என்ன இங்கிலீஷியா? ஊர் என்ற தமிழ் வார்த்தையா, அரபி வார்த்தையா, சமஸ்கிருத வார்த்தையா, ஹிந்தியா, என்ன வார்த்தை? ஊரு. ஊர் என்ற தேசத்திலே ஊர் என்ன எழுத்து? ஊர் என்ன எழுத்தியா? எப்படி எழுதினாலும் ஊரு ஊர் தான். மாறிடுமா? ஏன் ஊரு திருநெல்வேலி ஊர்ல நால்மாவடி ஊரு விளங்கிச்சுதா? இப்போ ஏன் முற்பிதாக்களுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய சந்ததி என்னுடைய சொக்காரன். அவன் வரைக்கும் இந்த நாடு, எத்தியோப்பியா தேசம் வரையிலும் இந்த நாடு இருந்துச்சு. அன்னைக்கு உலகம் அதுதான். அதுக்காக தான் எஸ்தர் என்னுடைய மூதாதையர்கள் இதிலிருந்து சேர்றா வேதத்தை யூதனுக்கு சொன்னான். யூதனுக்கு அட்டே என் திருவிடத்திலிருந்து வேதம் ஆபிரகாம் மூலம் உன் ஊரை நோக்கி எத்தியோப்பியாவுக்கு வருது. ராஸ்கோல் எங்கே இந்தியாவில் இருந்து நாலுமாவடியிலிருந்து தொடங்கி நீ நேரே அங்கே கொண்டு போய் எத்தியோப்பியாவை சொன்னான். ஏன் ஆதிப்பிதா பாண்டியராஜன் சுந்தரபாண்டியன் காலத்தில் அதை செய்தான். அதனால இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலும் இந்த வேதம் எழுதப்படுற காலத்தில் அது இந்தியானி ஆயிற்று. அதுக்கு முன்னாடி திராவிடன் இருந்தது. தம்பி வைத்துக் கொள்வார், இது திராவிட நாடா இருந்தது. பின்னர் அது பாரதனை மாறிச்சு. இந்த பிசாஜி பயில படி இந்தியும் ஆக்கிக்கிட்டான். விளங்குதா கதை? நமக்குள்ள இப்ப விரோதம் வேணுமா? வேதத்தை வச்சு ஒன்றுபடுங்கள், நம் இருவரையும் ஒன்று சேர்ப்பான் ஆண்டவன். இதுதான் வேதத்துடைய அடிப்படை. இன்னும் சொல்றேன் பாருங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு வசனத்தை ஒரு தடவை சொன்னா தப்பு, பைபிள் சொல்றது தப்பு. 2 தடவை சொன்னா கரெக்ட். ஜோடி இல்லாமல் வேதத்தில் ஒரு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இயேசுவனை சொன்னாரு. உங்களுடைய வேதத்தில் ஒவ்வொன்றும் ஜோடி இருக்குன்னு சொல்லி இயேசு சொன்னாரு. நான் ஜோடிக்காக இன்னொரு முறை சொல்ல போறேன் இந்தியான்னு சொல்லி. 9:10. ஆமா, சீவான் மாதம். சீவான் மாதத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க தம்பி. சீவான் மாதம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம், எடுத்து கொடுங்க. சீவான் மாதம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்தர்ல இருந்து படிங்க. நீங்க படிக்கணும், அப்பதானே உங்களுக்கு 4 மாதத்துல பிறந்த உரிமை வரும். சீவான் மாதம். குர்ஆன் பைபிள் என்ன எழுதி பாருங்க இங்கிலீஷ்ல. ஏன்னா இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பழையபடி தமிழ்ல மாறி இருக்கு அந்த புத்தகத்துல. இப்ப எத்தனை புத்தகம் சொன்னாங்கல்ல. ஏன் எஸ்தர் புத்தகம் இங்க வைக்கப்பட்டது? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9வது வசனம் எழுத்து கூட்டு படிக்கணும். மந்த் ஆஃப் சிவன். அது யாரியா சிவன்? சிவன் என்னையா? உயிர். சிவன் என்றால் ஜீவன். என் தமிழ் மொழி. கடவுள் என் ஜீவனாக இருக்கிறார். அந்த மாதத்துக்கு பேர் என்னது? ஜீவன். எழுத்து கொடுங்க, ஸ்பெல் பண்ணுங்க. SIVAN. என்னையா தப்பு? என் தமிழ் மொழி சிவன் சொல்லுது. என் உயிரை, என்னுடைய ஜீவனை சமஸ்கிருதத்தில் ஜீவன் சொல்றான். பைபிள் ஜீவன் எழுதியிருக்கு. என் தகப்பன் அதை சிவன் எழுதி வச்சான், உயிர்னு எழுதி வச்சான். கடவுளுடைய உயிர் எனக்குள்ள இருக்குது. அந்த மாதத்துக்கு சிவன் எழுதுடான்னு எஸ்தர்கிட்ட சொன்னான். அங்கிருந்து அந்த பையகிட்ட முருதைக்காட்ட சொன்னான். அந்த பயிரை என்னுடைய ராஜனுக்கு, என் ஆதி பிதாவுக்கு பயந்து அவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த பெயரை சொல்லி அந்த பெயரை எழுதினான். அதனால எஸ்தருங்கிற வசனம் வந்தது. 10வது வசனம் படிங்க. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வரு காலத்தில் எழுதப்பட்டு ராஜாவின் முத்திரை முதலால் போடப்பட்ட பின்பு குதிரைகள் மீதும் வேகமான ஒட்டகங்கள் மீதும் கோவேரி கழுதையுமே எடுத்துக்கொண்டு அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வரி ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆகார் மாதம் 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய தேதி 4 கரெக்டா போட்டிருக்கு. பட்டணங்களில் ஈதர் ஒன்றாய் சேர்ந்து தங்களை பிராணனை காப்பாற்றவும்
சத்துருக்களாகிய எங்க அப்பன் கிட்ட துணை கேட்டு வாங்கிக்கிட்டான். தேசத்தாருமான எல்லாரையும் ஏன் அப்பங்கிட்ட இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திருவிடத்தில் இருந்த என் அப்பங்கிட்ட சுந்தரபாண்டியன் கிட்ட உரிமை பெற்று இந்த எஸ்தர் புஸ்தகத்தை எழுதி வாங்கிக்கிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். நிரூபிச்சு காட்டுறேன். இன்னொரு மகாநாடு கொண்டாடினீங்கன்னா ஆசிங்களா தொடர்ந்து அதை அந்த பட்டத்திற்கு யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் சரி அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் சரி ராஜா யூதர் கட்டளையிட்டார் எழுதியிருந்தது. யூதர் தங்கள் மனிதருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் யூதருடைய தலைமை வெள்ளையுமான ராஜவஸ்திரம் உடுத்திக் கொண்டு பெரிய பொன்முடியும் மட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகர் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. சரி, எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? இப்போ எத்தனை அதிகாரத்தை வாசிக்கிறீங்க? 8ஆம் அதிகாரம். 8ஆ? அப்போ போதும், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி படிங்கய்யா. ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூத மார்க்கம் என்ன? திராவிடத்தில் இருந்த சான்றோர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த மதம் அல்ல, அந்த மார்க்கம், அந்த பண்பாடு, அந்த நல்ல பண்பு, சான்றோர்களாக இருந்த அந்த பண்பு இந்த நாட்டில் பரப்பப்பட்டது. யூதர்களாக தான் பரப்பப்பட்டுச்சா? அன்னைக்கு தான் யூதர் மூலம் தான் வரும். ஒரு லிங்கு கிடைச்சிது, அவ்வளோதான். இன்னும் பாருங்க, அந்த வசனத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க ஐயா. யூத ஆகாஸ்வர ராஜாவின் சகல நாடுகள் பட்டணங்களிலே அவங்களை பற்றி சகல ஜனங்கள், அதாவது 127 நாட்டிலும் பயம் இருந்துச்சு. 127 நாளும் பயம் இருந்துச்சு. இந்து தேசம் முதல் இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலும் 127 நாளும் கடவுளை குறித்த பயம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு தான் அந்த நாட்டில் பயம் இருந்துச்சா? இல்லை. அதுக்கு முன்னால் ஆதியாகமத்துக்கு போங்க. ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 7 ஒரு பதிவு இருக்குது பார்த்துக்கலையா? 7 ஒரு பதிவு இருக்குல்ல, ஆதியாகமத்தில் தானே இருக்குது. 7 ஒரு வசனம். தம்பி அசன் கொஞ்சம் முடிஞ்ச அந்த 7 வார்த்தை எழுதி கொடுங்களேன். 7 எல்லோஹி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது சப்ஜெக்ட் சொல்கிறேன். நான் கிடைச்சோன்னு வசனம் கிடைச்சோன்னா உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துறேன். பெத்தேல் அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். மேலே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பெத்தேல் பைத்தல் முகத்தஸ், அது பெத்தேல்
பைத்தல் முகத்தஸ், பைத்தல்ங்கிறது கடவுளுடைய வீடு, அப்பத்தின் வீடுன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது, பைபிள் இருக்குது பெத்தேல். அது மற்ற அவங்க இல்லைன்னு சொல்கிற காரியம் எனக்கு தெரியாது, அது அவங்க டாக்டரின்னு பார்த்துக்கட்டும். அங்கே பெத்தேல்ங்கிற இடத்துல ஏழுன்னு ஒரு வசனம் இருக்குது. ஏலோஹி, இலாஹி அப்படிங்கிற வசனங்கள் குர்ஆனிலும், அதாவது தமிழோடு ஒட்டியிருந்த அரபிய மொழியிலும் தமிழ்நாட்டிலும் இருந்தது. சான்றோர்கள் இன்றைக்கு இப்போ இங்கே இருக்கிறாங்க, நால்மாவடி, காயல்பட்டினம், என்னுடைய மூதாதையர்கள் ஆண்டு கொண்டிருந்த நெல்லை நாட்டினர், நெல்லை நாட்டானுடைய நாட்டினர், நெல்லை நாடானுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ முஸ்லிம் அன்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை கேளுங்கள். ஒரு மனுஷன் பாரத்தை ஏற்றிட்டு போனா வண்டிக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பின்னால் தள்ளுறவன் முன்னால் இருக்கும் இழுத்துட்டு போவான், யோ 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 யோன்னு இழுத்துட்டு போவான். பின்னால் இருக்க என்ன சொல்லுவான்? ஏழு 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 ஏழுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஏழு 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 சொல்லிக்கிட்டே போவான். தள்ளமுன்னா ஏழு ஏழு ஏழுன்னு கத்திக்கிட்டே போவான். அது வேலு வேலி மாறிச்சு. வேலுனாலும் ஏழுனாலும் அந்த வசனம் அங்கே இருக்குது. அது யூதர்கள் காலத்தில் வரல, ஆதியிலே வந்துட்டு வசனம் வருமானம் எடுத்து வந்துடுறேன், ஞாபகம் வரல, எடுத்துடுறேன். அதாவது வண்டி எடுக்கிற பாரம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்க ஏழு ஏழுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எங்கள்லையும் திருநெல்வேலியில் ஏழைன்னு தான் கூப்பிடுவோம் வருவோனே. நாங்கள் சொல்கிற ஏழைங்கன்னு சொல்கிற மொழியில் நிறையில வேறு எந்த ஊருக்காரனும் எந்த கிராமம் எந்த திருநெல்வேலி அல்லாத மற்றவங்களுக்கு அது இன்னும் அதிகமாக சொன்னால் நால்மாவடிக்காரனை தவிர இந்த ஏழைங்கிற வார்த்தையை சரியாக சொல்ல முடியாது. நாங்கள் சொல்கிற மாதிரில உங்களால் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும். மற்ற வெளியுள்ள ஊரில் உள்ளவங்க வெளி ஜில்லாக்காரங்க ஏழு. இந்த ஏழை எங்கேருந்து வந்துச்சு? சின்ன பிள்ளைய தான் கூப்பிடணும் அவசியம் இல்லை. என் தாத்தாவே நான் ஏழை தாத்தான்னு சொல்லுவேன். ஏழை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் தாத்தாவை. நான் எங்கள் ஊரில் பாதிக்கார தாத்தான்னு ஒருத்தர் தம்பிக்கு தெரியும். எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி. பாதிக்கார தாத்தா ஏழை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அவர் ஏழை பேரங்க வாழைன்னு தான் கூப்பிடுவார். வாழை ஏழை பேரை எங்கள் வாழை ஏழை பேரை அப்படி தான் கூப்பிடுவார். நான் ஏழை தாத்தா என்ன தான் கேட்போம் சின்ன வயசில். பிறகு அது கொஞ்சம் நாள் போன பிறகு அது ஒரு அவமான சொல்லு மாதிரி தோணிச்சுது. இந்த சொல்லு என்னது? கடவுளை வேண்டிக் கொள்கிற சொல். ஏல் எலோஹி வாசிங்கய்யா. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று சொன்னா, நான் ஏழை நீங்க தாத்தா கூட்ட என்னையா தப்பு? இது திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.